நம்மளோட ஃபேவரட் ஹாலிவுட் நடிகைகள் சில பேர் படம் நடிக்கும் போது ஒரு சின்ன மிஸ்டேக்னால உயிரை விட்டுருப்பாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி சாவுல இருந்து தப்பிச்ச 5 நடிகைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போற நடிகை சார்லிஸ் தெரான். இவங்க ஏயான் ஃபிளக்ஸ் அப்படிங்கிற படம் நடிக்கும் போது ஒரு ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் சார்லி அவங்களோட எல்லா படத்திலையும் அவங்க தான் அதிகமான ஸ்டண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு பேக் ஃபிளிப் ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை அவங்க சரியா பண்ணாததுனால அவங்களோட கழுத்து தரையில மோதி பயங்கரமா அவங்களுக்கு கழுத்து உடைஞ்சிருச்சு. சோ அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தது அவங்கள ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க டாக்டர் இது ரொம்பவே பயங்கரமான காயம், ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கோமாக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சில வாரங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சரி ஆயிட்டதுனால கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க திரும்பவும் வந்துட்டாங்க. எவ்வளவுதான் ட்ரைனிங் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையவே முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு சார்லி பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 4ஆவதா நம்ம பார்க்க போற நடிகை கேட் வின்ஸ்லெட். டைட்டானிக் படம் எடுக்கும் போது கேட் கப்பல் தண்ணியில மூழ்கிற மாதிரி ஒரு சீன்ல நடிச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்க ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த தண்ணியில மூழ்கிற சீன் எடுக்கும் போது அவங்க போட்டிருந்த ஒரு லாங் கோட் ஒரு இரும்பு கதவுல மாட்டி இருக்கு. சோ அவங்களால தண்ணியில இருந்து வெளியே வர முடியல. சோ கேட் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க தான் சாக போறோம்னு நினைச்சாங்க. பட் அதிர்ஷ்டவசமா அவங்களோட கோட் லூஸ் ஆகி அவங்க மேல வந்துட்டாங்க. இந்த சம்பவம் அவங்கள ரொம்பவே நடுங்க வச்சுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேட் தண்ணியை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எப்பவாவது தண்ணி கடியில மாட்டுனீங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போற நடிகை ஜெனிஃபர் லாரன்ஸ். இவங்க ஹங்கர் கேம்ஸ் படம் நடிக்கும் போது ஒரு பயங்கரமான விபத்துல மாட்டி உயிருக்கு போராடி இருக்காங்க. படத்துல ஒரு முக்கியமான சீன் எடுக்கிறதுக்காக ஒரு சுரங்க பாதைக்குள்ள செயற்கையா உருவாக்கப்பட்ட புகையை நிரப்பி ஜென்னிஃபரை உள்ள அனுப்பியிருக்காங்க. சுரங்கத்துக்குள்ள புகை அதிகமா இருந்ததுனால அங்க காற்றோட அளவு குறைஞ்சி அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துச்சு. சோ அவங்க மூச்சு விட முடியாம மயக்கம் போட்டு தரையில விழுந்தாங்க. உடனே அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் அவங்க வெளியே இழுத்தாங்க. அவங்க அந்த டைம்ல ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்க நான் அந்த டைம்ல செத்து போக போறதா நினைச்சேன்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. சோ கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாம படம் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 2ஆவதா நம்ம பார்க்க போற நடிகை ஐஸ்லா ஃபிஷர். இவங்க நவ் யூ சீ மீ படம் நடிக்கும் போது ஒரு பெரிய தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுல அவங்களோட கைய சங்கிலியால கட்டி தண்ணிக்குள்ள விட்டுருவாங்க. அவங்க அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரணும். சோ அவங்க பக்காவா பிளான் பண்ணி அது உண்மையாவும் இருக்கணும், அதே சமயத்துல பாதுகாப்பாவும் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல சங்கிலி உண்மையாவே அவங்க மேல சிக்கிக்கிச்சு. சோ அவங்க கீழே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால மேல வரவே முடியல. அவங்க ஹெல்ப்காக ரொம்பவே கதறினாங்க. ஆனா எல்லாரும் அவங்க சீன் நல்லா வரணும்னு நடிக்கிறதா நினைச்சாங்க. ஆனா அவங்க மூச்சு விட முடியாம போராடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அவங்க தண்ணி கடையில மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த சங்கிலியை எப்படியோ கழட்டி அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. அது அவங்க லைஃப்ல ஒரு கொடூரமான சம்பவமா மாறிச்சு. நீங்க இந்த மாதிரி தண்ணியில மாட்டிக்கிட்டு உதவிக்கு போராடும் போது எல்லாரும் நீங்க நடிக்கிறதா நினைச்சா நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற நடிகை ஆஞ்சலினா ஜோலி. இவங்க சால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பை த்ரில்லர் படம் நடிக்கும் போது எல்லா ஸ்டண்ட் சீனையுமே நான் தான் நடிப்பேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இவங்களே எல்லா ஸ்டண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. சேசிங் சீன், ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் எல்லாத்தையும் இவங்களே பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டண்ட் இவங்களோட வாழ்க்கையவே முடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு சீன் நடிக்கும் போது இவங்களுக்கு முதுகு அப்புறம் தலையில பயங்கரமா அடிபட்டது. சோ அவங்கள உடனே ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க போனதும் டாக்டர் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. சோ ஷூட்டிங் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குணமடைஞ்சிட்டாங்க. பெரிய முதுகெலும்பு பிராக்சர்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. சோ இது மாதிரி சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற நடிகர்களை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல எந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த மூவிஸ்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.